ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல், அம்மா சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் காலையில் எழுந்துட்டேன். அப்புறம் எழுந்து நான் தோசை ஊற்றிட்டு புதினா சட்னி அரைச்சிட்டேன். தம்பி இப்போ காலேஜில் ஒரு வேலை இருக்குதுன்னு போயிட்டு இருக்கான். வந்துடுவான், 11 மணிக்குள்ளே வந்துடுவான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீரை குழம்பு, இன்றைக்கி கீரை குழம்பு, சாதம், ரசம், வெண்டைக்காய் பொரியல். கீரை வெந்துட்டுருக்கு. வெண்டைக்காய் பொரியலுக்காக காய் அறுத்துட்ருக்கேன். ஒரு டிப்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க. எப்பயுமே வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி வளன்னு வரும் இல்லையா வணக்கும் போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லைட்டாக ஒரு சிட்டிகை சர்க்கரை போட்டு வணக்குனிங்கன்னா அந்த மாதிரி வராது. அப்புறம் இல்லை லைட்டாக ஒரு எலுமிச்சை பழம் ஒரே ஒரு சொட்டு புழிஞ்சு விட்டிங்கன்னா கூட அந்த மாதிரி வளன்னு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நம்ம ரொம்ப நேரம் வணக்கிற மாதிரி இருக்கும். அந்த இது போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் வணக்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வளவளப்பு தன்மையே வராது. நல்லா ஈஸியாக மொறுன்னு வணங்கிடும். பாருங்கள், எப்பயுமே நான் வெண்டைக்காய் இப்படி தான் கட் பண்ணி போடுவேன். இது பார்க்கும்போதே பாருங்கள், நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, பார்க்கும்போது சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எது செஞ்சாலும் நம்ம ஒரு வித்தியாசமாக செஞ்சால் சாப்பிட்றவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி தான் நான் வெண்டைக்காய் பொரியல் செய்வேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சமையல் முடிச்சுட்டு நான் வேணால் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.